Morning to everyone. I'm Shalini. I'm going to share about cyber security. Here I have agenda of cyber security. Introduction to cyber security. Meaning of cyber security. Major security problems. Virus, hackers, malware, Trojan horse, password cracking, advantages and disadvantages and conclusion. Introduction to cybersecurity. The term cybersecurity is used to refer to secure offered through online services to protect your online information. சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது எதுக்குன்னா நம்ம ஆன்லைன்ல சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த விஷயத்த நம்ம வந்து செக்யூரா வச்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம சைபர் செக்யூரிட்டியை நம்ம யூஸ் பண்றோம். வித் அன் இன்க்ரீசிங் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் கெட்டிங் கனெக்டட் டு இன்டர்நெட். நம்ம இன்டர்நெட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக சைபர் செக்யூரிட்டியை நம்ம யூஸ் பண்றோம். மீனிங் ஆஃப் த வேர்ட் சைபர். இட் இஸ் த கம்பைனிங் ஃபார்ம் ஆஃப் ரிலேட்டிங் டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்டர்நெட் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி. அதாவது என்னன்னா நம்ம ஐடி டெக்னாலஜி அண்ட் இன்டர்நெட் ஒரு இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு யூஸ் பண்றது தான் நம்ம சைபர். நீட் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. நமக்கு சைபர் செக்யூரிட்டி எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, சின்ஸ் இட் ஹெல்ப்ஸ் இன் செக்யூரிங் த டேட்டா ஃப்ரம் த்ரெட்ஸ். நம்மளோட டேட்டாலாம் எந்தவித பயம் இல்லாம நம்ம செக்யூரா வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் சைபர் செக்யூரிட்டி. நம்மளோட டேட்டாவை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அண்ட் ஆல்சோ சேஃப் கார்ட் யுவர் சிஸ்டம் ஃப்ரம் வைரஸ். எந்த ஒரு வைரஸும் நம்மளோட டேட்டாவை வந்து இது பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்றோம். செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் என்னென்ன நமக்கு வரும் அப்படின்னா, வைரஸ், ஹேக்கர்ஸ், மால்வேர், ட்ரோஜன் ஹார்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கிராக்கிங். வைரஸ் அப்படின்னா, a virus is a program that is loaded onto your computer without your knowledge and run against your wishes. அதாவது வைரஸ்ங்கிறது ஒரு பீப்புள் கிடையாது, அது ஒரு சாஃப்ட்வேர். நம்மளோட நாலேஜ் இல்லாமலே நம்மளோட கம்ப்யூட்டர்ல வந்து அது லோட் ஆயிடும். அதனால நம்மளோட டேட்டாஸ் வந்து சஃபர் ஆகும். இப்ப இதை நம்ம எப்படி டிடெக்ட் பண்ணலாம், இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இதுக்காக நம்ம ஒரு செக்யூரிட்டி ஷூட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது ஆன்டி வைரஸஸ். எக்ஸாம்பிள் நம்ம வந்து கேஷ்பஸ்கே ஆன்டிவைரஸ் இருக்கு, அவேரா ஆன்டிவைரஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பே பண்ணி தான் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஹேக்கர்ஸ். In common, hackers is a person who breaks into computer, usually gaining against the administrative control. ஹேக்கர்ஸ்ங்கிறவங்க நம்மள மாதிரி அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். அவங்க என்னன்னா நம்மளோட கண்ட்ரோல் இல்லாம நம்மளோட டேட்டாவை அவங்க வந்து ஹேக் பண்ணுவாங்க. அதாவது நம்மளோட டேட்டாவோட கண்ட்ரோல் ஃபுல்லா அவங்க கைக்கு போயிடும். இதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் இருக்காங்க, ஒயிட், கிரே, பிளாக்னு. ஹவு டு ப்ரிவென்ட் ஹேக்கிங். ஹேக்கிங் வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து ஒரு இம்பாசிபிள். அதை வந்து நம்ம செக்யூர் பண்ணலாமே தவிர ஃபுல்லா வந்து நம்மளால அதை தடுக்க முடியாது. அதுக்கு என்ன செக்யூரிட்டி நம்ம பண்ணலாம்னா, நம்ம பாஸ்வேர்ட் வந்து ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணலாம், ஃபயர்வால்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். மால்வேர் அப்படிங்கிறது எதுல இருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, மாலிஷியஸ் சாஃப்ட்வேர்ங்கிற வார்த்தையில இருந்து தான் வந்திருக்கு. மால்வேர் இஸ் எனி சாஃப்ட்வேர் that infects and damages the computer system without the owner knowledge. இதுவும் எப்படின்னா வைரஸ் மாதிரி தான். அதாவது நம்ம டேட்டா வச்சிருக்கவங்களோட கெயின் இல்லாமலே அது வந்து டவுன்லோட் ஆயிடும் நம்மளோட பிசில. அது நம்மளோட டேட்டாவை வந்து அஃபெக்ட் பண்ணும். இதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம்னா, ஆன்டி வைரஸ் நம்ம ஏத்துற மாதிரியே இதுவும் ஆன்டி மால்வேர் ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி அதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, த்ரெட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபயர்வால் ஆன்டிவைரஸ்ல நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்மளோட டேட்டா ப்ரொடெக்டடா இருக்கும்.
அடுத்து ட்ரோஜன் ஹார்சஸ்னு இருக்கு. இது என்னன்னா இமெயில் மூலியமா பரவுற ஒரு வைரஸ். இது என்ன பண்ணும்னா நம்மளோட டேட்டாவை டூப்ளிகேட்டா மாத்தி அதுல கொஞ்சம் வைரஸை அது ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கும். இது மூலியமா ஈஸியா நம்மளோட டேட்டாவை ஒருத்தவங்க ஸ்டீல் பண்ணலாமா, நம்மளோட டேட்டாவை அழிக்கணும்னு நினைச்சா கூட அவங்களால அதை முடிச்சிடும், டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. தீஸ் வைரஸ் ஆர் மோஸ்ட் சீரியஸ். இப்போ நான் சொன்ன எல்லாத்துலயுமே ரொம்ப சீரியஸான ஒரு த்ரெட் என்னன்னா இதுதான், அந்த ட்ரோஜன் ஹார்ஸ் தான். இந்த ட்ரோஜனை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி செக்யூரிட்டி ஷூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி, எக்ஸாம்பிள் நம்ம அவாஸ்ட் இன்டர்நெட் செக்யூரிட்டி அப்படிங்கறத நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா அது மூலியமா நம்ம அவாய்ட் பண்ணலாம் ட்ரோஜன்ஸ். பாஸ்வேர்ட் கிராக்கிங். Password attacks by hackers that are able to determine password or find password. அதாவது எப்படின்னா நம்ம பாஸ்வேர்டை ஈஸியா அவங்க ஹேக் பண்ணி நம்மளோட டேட்டாவை அவங்க எடுத்துக்குவாங்க. நம்ம மேக்சிமம் சோஷியல் நெட்வொர்க்ல தான் டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலதான் நம்ம எப்படி நம்ம பாஸ்வேர்டை செக்யூரா வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட பாஸ்வேர்டு எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது நம்ம பாஸ்வேர்ட் டைப் பண்ணும் போதே அதுல சொல்லுவாங்க இட் மஸ்ட் பி 8 லெட்டர், இவ்வளவு இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்பதான் நம்மளோட பாஸ்வேர்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு 2-3 சைட்டுக்கு நம்ம ஒரே பாஸ்வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் இப்போ சோஷியல் மீடியால ட்விட்டருக்கு ஒரு பாஸ்வேர்ட், ஃபேஸ்புக் ஒரு பாஸ்வேர்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்ல யாஹூக்கு ஒண்ணு, ஜிமெயிலுக்கு ஒண்ணு, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பாஸ்வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம பாஸ்வேர்ட் யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. ஈவன் நம்ம கூட வேலை செய்ய இருக்கவங்க கூட நம்ம சொல்லக்கூடாது. சைபர் கிரைம் அந்த இதுல ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா 11th பிளேஸ்ல இருக்கு. இந்த இதுல நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. சைனா அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இதுல இருக்கு. இந்த சைபர் செக்யூரிட்டி அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, ப்ரொடெக்ட் சிஸ்டம் அகெயின்ஸ்ட் வைரஸ், வார்ம்ஸ், ஸ்பைவேர் அண்ட் அதர் அன்வான்டட் ப்ரோக்ராம். அதாவது நம்மளோட பிசியை வைரஸ் இந்த மாதிரியான இதுல நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுப்போம். அதே போல நம்மளோட டேட்டா தெஃப்ட் ஆகாம இருக்கும். ப்ரொடெக்ட் த கம்ப்யூட்டர் ஃப்ரம் ஹேக்கிங். அதாவது நம்மளோட டேட்டா ஹேக் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணலாம். அதே போல நம்மளோட கம்ப்யூட்டர் அதிகமா ஃப்ரீஸ் ஆகாம, அதாவது ஹேங் ஆகாம அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு யூசருக்கும் தன்னோட டேட்டா ஒரு பிரைவசியா தான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்ல டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தா, நம்ம ஃபயர் வால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதை நம்ம ரொம்ப கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட பிசி ரொம்ப ஸ்லோவா மாறிடும். நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை ரினியூ பண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப நம்ம ஆன்டி வைரஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா எப்படி இப்போ 6 months ஒன்ஸ் ஆர் 3 months ஒன்ஸ் அதை நம்ம ரினியூ பண்ணுவோம். அது மாதிரி இந்த சைபர் செக்யூரிட்டி இந்த யூஸ் பண்ணணும்னா அதை நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். could be costly for average user. இது நம்ம average userக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். Thank you. Thank you for everything. Hi everyone, a very good morning to all who present here. I am Pradeepa from First MCA and I am here to share a short presentation on cloud computing. So cloud computing. Cloud is nothing but it refers to a server that are accessed over the internet. Cloud servers are located in data centers all over the world. So here we can see that what are all we are going to discuss today and why cloud, what is cloud, types of cloud, service models, leading service providers by cloud, and what is AWS. Why cloud? Before cloud computing ko munnadi, we can see in this image, if we want to host a website means we need to buy a stack of servers, and due to more servers there will be a high traffic and we have to spend a lot in monitoring and maintaining servers. The disadvantages are servers are very expensive, there will be a lot of troubleshooting problems and our server will be idle for most of the time during the high traffic. But in cloud, we don't need to buy
expensive servers. We just rent them, and our server capacity will vary according to the traffic. Cloud-க்கு முன்னாடி வந்துட்டு if there is any high traffic means நம்ம server வந்து work பண்ணாது, it will be idle. But in cloud, நம்ம server வந்து it varies its capacity according to that traffic. In this picture, we can see a data center. Data center is nothing but it's a special building having a lot of running computer servers. For example, ஒரு organization எடுத்துக்கலாம். An organization wants to store data in servers. And we all know that servers, it's nothing but it's a huge amount of resource where we store all our data and information. If suppose நம்ம வந்து serversல store பண்றோம், due to some disaster or some exceptional cases, the server may got damaged easily. So அதனால என்ன ஆகும்னா all data will lose. So cloud comes here, and those cloud servers are placed in these data centers. We can see the blue color boxes in this data center, and they are called as coolers. So, and we also see some windmills here. The data center needs a lot of energy and power supply, so they use windmill energy also. Here we can see the data centers are located in multi-location. It will be located worldwide. So for example, நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்றாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணும்போது அதை மல்டி லொகேஷன்ல ஸ்டோர் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா, இஃப் தேர் இஸ் அ டிசாஸ்டர் இன் லண்டன் மீன்ஸ் லண்டன்ல உள்ள டேட்டா சென்டர் எல்லாமே வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடும் அண்ட் டேட்டாஸ் எல்லாமே லாஸ் ஆயிடும். பட் வி கேன் ரிட்ரைவ் அண்ட் ரிகவர் அண்ட் கீப் சேஃப் ஆல் ஆர் டேட்டா இன் சம் அதர் லொகேஷன் லைக் பெங்களூர், சிங்கப்பூர், சான் பிரான்சிஸ்கோ, இந்த மாதிரி மற்ற லொகேஷன்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ வை த டேட்டா சென்டர்ஸ் ஆர் லொகேட்டட் இன் டிஃப்ரெண்ட் லொகேஷன் மீன்ஸ் டு அவாய்ட் டேட்டா லாஸ். So in this picture, we can see the data warehouse, and it is completely secured. நம்ம நார்மலா ஒரு பில்டிங் குள்ள போற மாதிரி we can't enter this, and no one can enter this building without permission. So here all the servers are arranged in order like this. இது எல்லாமே servers. So இந்த orderல arrange பண்ணி வச்சிருக்காங்க, and it is completely air conditioned. In data warehouse, we don't need to do anything directly. நம்மளா போயிட்டு டேட்டாஸை ரிட்ரைவ் பண்றது, ஸோ ஆல்டர் பண்றது அப்படிலாம் எதுவுமே இல்லை. த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வில் டூ வாட் எவர் த கஸ்டமர் நீட்ஸ். கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸே பண்ணுவாங்க. ஆல் வி நீட் டு டூ இஸ் வி ஹாவ் டு செலக்ட் த லொகேஷன் தட் வேர் வி வாண்ட் டு ஷேர் ஆர் டேட்டாஸ். So here we can see what is cloud. Cloud computing is on-demand delivery of computer power, database storage, applications, and other IT resources through a cloud service platform via the internet with pay-as-you-go pricing. So cloud computing will deliver us a computer power, database storage, applications, and other IT resources. And here we have to note that on-demand. On-demand na enna? It means we can choose how much resource we need. For example, if we need 32 GB means, then we can choose only 32 GB space. In this image, we can notice that நம்மளோட நார்மல் பிசியில் there will be a limited space. ஒரு 4 GB, 8 GB இப்படி தான் இருக்கும். But in cloud, there is an unlimited space. ஸோ அந்த அன்லிமிட்டட் ஸ்பேஸில் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் as on demand. And next we have to notice that pay as you go pricing. It means they price only for what we use. We need not pay much. There will be no fixed price. இதே நம்ம சர்வர் வாங்கி டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னா சர்வருக்கு there will be a fixed price. But in cloud, it's not like that. We have to pay for what we use. And service models provided by cloud. There are 3 categories of service models that cloud provides. First one, IaaS, infrastructure as a service, and PaaS, platform as a service, and SaaS, software as a service. So in IaaS, we can get servers, networks, and storage as a service. In
PA is we get a Windows platform, Linux platform as a service. And software as a service means application. We can buy those application which are installed in clouds, also called cloud hosted applications. For example, nowadays we all are using that Google Docs. எல்லாருமே Google Docs யூஸ் பண்றோம். அது வந்து ஒரு cloud based word document. So types of cloud. There are three types of cloud: private cloud, hybrid cloud, and public cloud. Private cloud. Individuals or organizations that choose private cloud get dedicated infrastructure that is not shared by any other individual or organization. For example, security companies or some government agencies like Aadhaar will use this type of cloud because they don't want to share their information to any other organization. And public cloud. In public cloud environment, the resources are shared between multiple users who are also called tenants. So anybody can use this type of cloud. And hybrid cloud means it includes the characteristics of both private and public cloud. It's a combination of private and public cloud. Some of the leading service providers are, as we all know that, AWS, the Amazon Web Services, Microsoft Azure, Google Cloud Platform, and IBM Cloud. What is AWS? Because it is the top leading service provider, and AWS means Amazon Web Service is a subsidiary of Amazon, providing on-demand cloud computing platforms and APIs to individual companies and governments on metered pay-as-you-go basis. Here we can see some of the interesting facts about AWS. It's a king in share market. In the market of cloud computing sector, AWS has more than 31% of the worldwide market share amongst its competitors like Microsoft, Google, IBM, etc. And some of the multinational giants use AWS, like Netflix, Reddit, NASA, Quora, etc. using AWS. Netflix, as we all know that Netflix is a streaming service that offers a wide variety of award-winning shows, TV shows, movies, animated movies, and series. So they spend around $9.6 million per month on AWS. And the number of active users of AWS exceeds 10 lakhs, more than 10 lakhs. Thank you. Good morning to all. Today my topic is blockchain, content, introduction, history of blockchain, pillars of blockchain, application, type of blockchain, advantages, disadvantages, references. Introduction. A blockchain is a growing list of records called blocks that are linked using cryptography. It is an open distributed ledger that can record transactions between two participate efficiently and in a verifiable and permanent way. History of blockchain. The first work of cryptographically secured chain of blocks was distributed in 1991 by Stuart Haber and W. Stornata. The first blockchain was conceptualized by a person known as Satoshi Nakamoto in 2008. Pillars of blockchain. There are the three main properties of blockchain technology which have helped in gain widespread or as follows: decentralized, transparency, immutable, uses of application of blockchain, access management, trade processing and settlement, insurance, claim processing, payments, cross-border payments, unconventional money lenders, hard money lending, blockchain, Internet of Things, blockchain healthcare. Type of blockchain. Currently, there are at least four types of blockchains network: public blockchain, private blockchain, consortium blockchain, hybrid blockchain. Public blockchain.
In a public blockchain, anyone is free to join or participate in the core activities of the blockchain network. In a public blockchain, anyone is free to join, participate in the core activities of the blockchain network. Anyone can read and write, audit the ongoing activities on the blockchain networks, which is help a public blockchain maintenance. It is self-government and government nature. The public network operators on an scheme that encourage new participants to join and keep the network agile. Public blockchain offers a particularly valuable solution from the point of view of a truly decentralization, decentralization and authority of free operations. Private blockchain. A private blockchain is permissioned. One cannot join it unless invited by the network administrator. Participant and validator access to restricted. The primary distinction between the public and private blockchain is that private blockchain control who is allowed to participate in the network, execute the consequence protocol that decide the mining rights and rewards and maintenance the shared legend. Consortium blockchain. The consortium blockchain is a system that is semi-private and has a controlled user group but works across different organizations. There are many benefits to consortium system, and many blockchain platform are setting themselves up as a backbone for the cross company and cross disciplines solutions. Hybrid blockchain. The exact working of the chain can vary based on which the portion of centralization, decentralization are used. Advantages of blockchain: improved accuracy by removing human involvement in verification, cost reduction by eliminating third party verification, transparency technology. Disadvantages: low transaction per second, history of use in illicit activities, suspectively suspectability to being hacked. References. Thank you. Now I'm going to discuss about IoT and its application. Myself, I am P. Isabella, Department of Computer Science, Nehru Memorial College, Putnampati. Plan of presentation: what is Internet of Things, history of IoT, how IoT works, structure of IoT, current status and future prospects of IoT, applications of IoT. What is IoT? Internet of Things is the network of physical objects or things embedded with electronics, software, sensor and network connectivity, which enables these objects to collect and exchange data. Internet of Device or things that are traditionally not associated with the Internet. Example: pump, utility meter, car, engine is not a connected in Internet. IoT is now revolution in the capabilities of the endpoints that are connected to the Internet. History of IoT. IoT in year 1999, the IoT gets a name. Kevin Ashton coins the term Internet of Things and establishes MIT's Auto ID Center, a global research internet of academic laboratory focus on RFID and the IoT. RFID means radio frequency identifications. Internet of Things evaluations. Pre-internet, to connect human to human, example fixed and mobile telephony, SMS. Then smart networks, going to Internet of Content, WW, example email, information, entertainment. And smart plus IT platform and services, going to Internet of Service, Web 2.0, e-productivity, e-commerce. Then smartphones and appliance to use, Internet of People, to connect your social media like Skype, Facebook, YouTube. Then Internet of Things, machine to machine identification,
tracking, monitoring, metering, automation, acquisition, payment. Then next year to smart data and ambient context. How IoT works. Internet of Things is not a result of a single novel technology. Instead, several complementary technical developments provide capabilities that taken together help to bridge the gap between the virtual and physical world. The capabilities, what are the capabilities? To include the IoT, communication and cooperation, addressability and identification, sensing, acquisition, embedded in information processing, localization, user interfaces. How to IoT works? IoT first of all connect RFID to track the data of the things. Then going to sensor to collect the process, to collect the data, to detect the particular device or physical or status or things. Then to connect to the smart tech, to enhance the power to the network by resolving the process. Capabilities to different part of the network. Then smart tech to connect to nanotech, smaller things to connect it to the internet, to interact to the internet. Next, structure of IoT. The IoT can be viewed as a gigantic network consisting of network of devices and computers connected through a series of intermediate technologies, where the numerous technologies like RFIDs, wireless connections may act as the enablers of this connectivity. So the structures will tagging things. What are the things available in tagging things? The real-time traceability and addressability by the RFID. So sensors, the feeling things, sensors to connect with feeling things, act as a primary device to collect the data from the environment. Shrinking things, miniaturization and nanotechnologies to use to connect to the smart devices. Thinking things, embedded intelligence in device through the sensor has formed the network connection to the internet. It can make the things realizing the intelligent control. IoT is a network of networks. So connecting to different kind of network, education, transport, energy, business, individual network connected together. Then another one to network connected to added a security, analytic and management capabilities. So yeah, IoT is a network of network. Current status and future prospects of IoT. The world population, the 6.3 billion in the year 2003, but connected device only 500 million up to 2010-15. In the year 2020, the world population 7.6 billion connected. The device 50 billion to connected. The future of IoT. What happens when 50 billion machines become connected? So IoT virtualized, analyzed become predictive, monitoring and maintenance mobilized, and the machine are self-healing and automated. Applications of IoT. Few applications of IoT. Building and home automation, manufacturing, medical and healthcare system, media, environmental monitoring, infrastructure management, energy management, transportation, better quality of life for elderly, etc. Smart home appliance. The smart home to connect with IoT. So the automated parking. Another one, the smart appliance. So smart home appliance like refrigerator to connect to the each and refrigerator to connect to IoT with LCD screen telling the what's inside the food that about the expire,
ingredients you need to buy, and with all the information to available on the smartphones. Another one, washing machine to monitor the laundry remotely, and gas monitoring, electricity monitoring. Another one, jewel monitoring, and switch on and off remotely appliance to avoid the accident and save energy. So lot of the useful of the home appliance to connect the IoT. Then IoT to connect the smart transport and mobility. So near field to communication, NFC payment, and quality of shipment conditions, and item locations where the items happen, and vehicle to vehicle distance to calculate, and safety system, traffic signals intimate, and management of car and road pricing to etc. So smart transport and mobility to connect to the each and every device to connect to the IoT. Then smart parking. So smart parking to residents can identify the where is it a place or not to identify with your mobile phone. Next, efficient waste management. The smart city is supported by the sensing a service. Garbage can intimate to the garbage truck to collect the waste product. So this is a sensing and collect to the intimate to the some kind of garbage tracks, and the track come and collect the waste product. Another one, sensor in even the holy cow. The IoT connect your cow or any animals to monitor the health and track their movements. Another one, smart shopping. So when shopping the market, the goods will introduce themselves. When they entering the door, the scanner will identify the tag or clothing. So automatically to done everything. And how many steps you walked today? So how many steps today we can walk to calculate and tell me to mobile phones. I want to know about myself, where you are going, where you are interact with, how long we spoken friend, and how long it take to get to work and tone your messages and etc. So IoT is connect with myself also, yourself also. Then IoT applications to connect with healthcare, to connect with various hospitals and ECG, then medicals and another one, etc. And social media. Social media, another one connected to each and every social media connected with and smaller devices. Smart tourism. So smart tourism to tracking the nearest shopping and throughout the entire city, and where is it coffee shop, where is it a shopping center, to find out your small mobile phone to connect with IoT. Smart energy. So smart grid energy consumption, monitoring and management, and water flow, radiation level, wind turbines, so etc. So connected to monitoring the every energy, to calculating the energy level to the remotely. Then smart city. Smart city to monitoring the building, bridges, road, sound and the traffic, smart lighting, water, waste management, safety management, etc. So all things are connected to the internet. Smart farming. Smart farming to monitor each and every plant growth activity
and water level and harvesting time and farming activity. Smart farm help to monitor and organic crops from showing the harvest and behind the crop growth analysis. So we are to connect it to IoT. Thank you.